பொங்கல் முன்னிட்டு நம்ம ஆட்டோ யூனியன் சார்பாக, அம்பேத்கர் ஆட்டோ டிரைவர்ஸ் யூனியன் சார்பாக நம்மளுடைய ஆட்டோ டிரைவர்களுக்கு கரும்பும் மற்றும் ஒரு டிஃபன் கிஃப்டாக கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணி, அதுக்கு நம்ம ஆண்டர்சன்பேட் சப் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் சார் வந்திருக்கிறாரு. அவரை வெல்கம் பண்ணி இந்த சால்வே மாலையை அணிவிக்கிறோம். ಸಮಸ್ತ ಕೆಜಿಎಫ್ನ ಜನತೆಗೆ ಮಕರ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ವಿಶೇಷವಾಗಿ ಮಕರ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬವನ್ನು ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ಮಹಾರಾಷ್ಟ್ರದಲ್ಲಿ ಮಕರ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬ ಎಂದು ಆಚರಿಸ್ತಾರೆ. ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಪೊಂಗಲ್ ಹಬ್ಬ ಎಂದು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ನೆರೆಯ ರಾಜ್ಯವಾದ ತೆಲಂಗಾಣ ಮತ್ತು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಭೋಗಿ ಹಬ್ಬ ಎಂದು ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅಂದರೆ ದೇಶದ ವಿವಿಧ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ವಿವಿಧ ಹೆಸರುಗಳಿಂದ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ವಿಶೇಷತೆ ಏನಪ್ಪ ಅಂತಂದರೆ, ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಆಟೋ ಚಾಲಕರ ಸಹಕಾರ ಸಂಘದ ಅಧ್ಯಕ್ಷರು ಆಗಿರುವಂತಹ ನಮ್ಮ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ನೆಚ್ಚಿನ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು ಇಲ್ಲಿ ತನಕ ನನ್ನನ್ನು ಕರೆದು ಆಟೋ ಚಾಲಕರಿಗೆ ಈ ಒಂದು ಪೊಂಗಲ್ ಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತ ಸಿಹಿ ಹಂಚಬೇಕು ಅಂತೇಳಿ ಕೇಳ್ಕೊಂಡಾಗ ಖುಷಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ಪ್ರತಿದಿನ ಆಟೋ ಚಾಲಕರು ತಮ್ಮ ಜೀವನ ನಿರ್ವಹಣೆಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಕೆಲವೊಬ್ರು ಅದರಲ್ಲಿ ಮಾಲೀಕರು ಇರ್ತಾರೆ, ಕೆಲವೊಬ್ರು ಇನ್ನೊಬ್ರದ್ದು ಯಾರ್ದೋ ಮಾಲೀಕರಾಗಿದ್ರೆ ಅಂತ ಆಟೋಗಳನ್ನ ಬಾಡಿಗೆಗಾಗಿ ಓಡಿಸಿ ಜೀವನ ನಿರ್ವಹಣೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಅವ್ರ ಜೀವನ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ. ಟ್ರಾಫಿಕ್ ರೂಲ್ಸ್ನ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಫಾಲೋ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಶಿಸ್ತಿನ ಸಿಪಾಯಿಗಳಂತೆ ಎಲ್ಲರೂ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಹಾಕಿರೋದನ್ನ ತಾವೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ನ್ಯಾಯ ನೀತಿ ಧರ್ಮ ಗೊತ್ತಿರೋರಿಗೆ ಕಾಕಿ ಯಾವತ್ತೂ ರಕ್ಷಣೆ ಒದಗಿಸುತ್ತೆ. ನಮ್ಮ ಕೆಜಿಎಫ್ ಜಿಲ್ಲಾ ಪೊಲೀಸ್ ಸದಾ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರುತ್ತೆ. ನಿಮ್ಮ ಸುರಕ್ಷತೆಯೇ ನಮ್ಮ ಮೊದಲ ಆದ್ಯತೆ. ಯುವರ್ ಸೇಫ್ಟಿ ಈಸ್ ಅವರ್ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಯಾರಿಟಿ. ನಾವು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತೀವಿ. ಎಲ್ಲರೂ ಖುಷಿಯಿಂದ, ಸಂಭ್ರಮ ಸಡಗರದಿಂದ ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆಗೆ ಈ ಒಂದು ಪೊಂಗಲ್ನ 2026ನೇ ಸಾಲಿನ ಪೊಂಗಲ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಆಚರಣೆ ಮಾಡೋಣ ಅಂತೇಳಿ ಹೇಳ್ತಾ ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಧನ್ಯವಾದ. ಜನತೆಗೆ ಪೊಂಗಲ್ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು. ಎಲ್ಲ ಖುಷಿಯಾಗಿ ಈ ಒಂದು ಹಬ್ಬನ ಆಚರಣೆ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. டிரைவர்ஸ்க்கெல்லாம் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வாழ்த்துக்கள நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம டிரைவருங்களுக்கு இருக்கிற கஷ்டம், அதுக்கு எந்த லீடரும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. நம்ம ஏதோ ஒரு டாக்டர் அம்பேத்கர் பேரில் ஒரு சங்கம் நடத்தின்னு நம்ம டிரைவர்ஸ் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவங்களுடைய பசங்கள்லாம் எஜுகேஷனில் நல்லா படிக்கணும் சொல்லி நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து நம்ம டிரைவர் நாளைக்கு எல்லார் வீட்லேயும் போயிட்டு 2 வீலர்லேயோ கார்லேயோ கரும்பு கட்டின்னு போவாங்க. ஆனால் நம்ம ஆட்டோ டிரைவர் யோசிக்குவான், நம்மளால் முடியலன்றதுக்கு தான் நம்ம இந்த கரும்பு கொடுக்குற இதுவும் கிஃப்டும் பண்ணிக்கிறோன்னு சொல்லி, அதுக்கு நம்ம ஆண்டர்சன்பேட் சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, நம்ம டிரைவரும் கூட ஒருத்தர் மாதிரி காக்கி பட்டை என்னைக்கும் யூஸ் ஆகுதுன்னாரு. தர்மம், நியாயம், நீதினாரு. அது எல்லாமே இருக்குது நம்ம டிரைவருங்கிட்ட. அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டோ டிரைவர்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணுறதில்ல. நம்ம எப்பவுமே அவர் கோஆப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம 1982 இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து அப்போ நான் ஐடிஐ முடிச்சுட்டு வீட்டில் கஷ்டம். ஃபாதர் பிஜிஎம்எல் இருந்தார், ரிட்டையர்ட் ஆனார். அப்போ 80,000 தான் ரிட்டையர்மெண்ட் இது சார். அப்போது சரி ஆட்டோ ஓட்டலான்னு இந்த ஃபீல்டுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ அவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டுக்கிறேன் டிரைவருங்களுக்கு. இன்னும் என்ன பண்ணணும், அவங்களுடைய கஷ்டம் என்ன, ஜென்ரல் கஷ்டம், இன்டர்னல் கஷ்டம் கேட்குறதில்ல. நம்ம ஜென்ரலாவா என்ன கஷ்டம், அதுக்கு நம்ம எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறோம். நீ எப்போனா ஃபோன் பண்ணு, நம்ம வரோம், உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணிக்கோ. எல்லாமே ஒன்றா இருக்கலாம். நீ உன் யூனியன் என் யூனியன் எல்லாம் வேணாம், எல்லாம் ஒன்று. நான் உங்களெல்லாம் ஒருத்தன். நான் வந்து தலைவான்னு சொல்லாதீங்க என்னன்றது என்னுடைய வேண்டுகோள்.
எந்த யூனியன் இருந்தாலும் சரி ஒன்றா வாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே நீ ஆட்டோ டிரைவர் தான் செய்ய போகிறேன், நானும் ஆட்டோ டிரைவர் தான் செய்ய போகிறேன். டிஸ்கஸ் பண்ணி பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியனு. அது இந்த நல்ல நாளில் நான் தெரிவிச்சுக்கின்னு திரும்ப ஒரு வாட்டி என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எல்லா ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு சொல்லி என் உயிரிலும் மேலான ஆட்டோ ஓட்டுநர்களே மற்றும் ஆண்டர்சன்பேட் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் சார் அவர்களே, இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் கே ராஜ்குமார் தலைவர் அவர்களே, இந்த விழாவானது பொங்கல் விழா. பொங்கல் விழான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் கரும்பு தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. 1000 பொன் பொருள் இருந்தாலும் கூட 2 கரும்பு வச்சா தான் விழா. தலைவர் நேத்தில முந்தநேத்து எங்களை அன்னைக்கு இந்த பொங்கல் விழால எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் கரும்பு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை செயல்ல எடுத்துன்னு வந்து இப்போ ஆட்டோ டிரைவர்களுக்கு நம்ம சப் இன்ஸ்பெக்டர் சார் மூலியமா கொடுத்தாரு. மிச்சம் இருக்கிற டிரைவர்களுக்கு அப்புறமா கொடுக்குறோம், ஏன்னாக்கா நேரம் ஜாஸ்தி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. தலைவர் ராஜ்குமார் சாரை பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் ஒரு 2 மாசத்துக்கு முன்ன ஆண்டர்சன்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல அரிசி குத்தாரு. அந்த விழாலேயே லேபர் கார்டு குத்தாரு, டிஎல் குத்தாரு. அந்த டிஎல்ல 33 டிஎல் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுத்து கவர்மெண்ட் சலன்ல தலைவர் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஆட்டோ டிரைவருங்க யாரும் ஃபர்ஸ்ட் டிஎல் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோள்னால ஃபர்ஸ்ட் டிஎல் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்மளால என்ன முடியும், அந்த ஹெல்ப் அரிசி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல பண்ணின்னு வர்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, சார் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சர்க்கார்கிட்ட இருந்து எந்த உதவியும் கிடையாது. எது பண்ணாலும் நம்ம கை காசை போட்டு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற மனசு தலைவர் ராஜ்குமாருக்கு. அதனால அவர் பின்னால நாங்க அணிவகுத்து அவருக்கு என்னைக்கோ சப்போர்ட்டா இருப்போம். இப்போ வருகின்ற அம்பேத்கர் விழா ஒன்று எடுக்கணும், ஏப்ரல் 14 முடிவு பண்ணிக்காரு. அந்த விழாவிலையும் லேபர் கார்டு மற்றும் டிஎல்ஏ மிச்சம் வேற என்ன இருக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறாரு. முன்கூட்டியே சொல்லிட்டா சுவாரஸ்யம் இருக்காது அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழால எங்களெல்லாம் கூப்பிட்டு மதிச்சு கரும்பு கொடுத்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்து எங்களை அன்போடு அரவணைச்சதுக்கு தலைவர் அவர்களுக்கு எங்கள் ஆட்டோ டிரைவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.